பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக ஒரு ஒரு ஹதீஸ் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 வகை காரியங்கள் உள்ளன என்று கூறினார்கள். ஒன்று, தெளிவான நேர்வழி. தெளிவான நேர்வழி, அதை பின்பற்றிக்கொள். மேலும் பகிரங்கமான வழிகேடு, அதை தவிர்த்துக்கொள். மேலும் கருத்து வேற்றுமை கொண்டவை அறிந்தவர்களும் அதை ஒப்படைத்து விடு என்று அழகான முறை கூறி சென்றிருக்கிறார்கள். இன்று நம்மிடையே மௌலூது பற்றி பலவிதமான கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. ஆலிம்களே ஒரு ஆலிம் கூடும் என்கிறார்கள், கூட இன்னொரு ஆலிம் கூடாது என்கிறார்கள். இப்படி இருக்கையிலே நாம் அந்த கருத்து வேற்றுமை கொண்டவர்களை ஆலிம்களிடம் ஒப்படைத்து விடும். அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும். நாம் செய்ய வேண்டிய என்னவென்றால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றுதற்குரியவர், அகிலத்திற்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக வந்தவர். அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை நாம் கேட்டு நடக்கக்கூடிய கடமைப்பட்டவர்கள் நாம். இதை நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொன்றையும் நாம் பிறருக்கு எடுத்து கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்களுடைய இன்று உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நமது சமுதாயத்திற்கு மிக முக்கியமான தலைவர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் அகிலத்தாரின் அருட்கொடை. மனித வர்க்கம், எல்லோருக்குமே அவர் ஒரு அருட்கொடை. எல்லா மதம், எல்லா சாதி எல்லோருக்குமே. இதை எப்படி புரிந்து கொள்கிறார்களோ நாம் நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய சிஃபத்துகள் என்ன, அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்கள் மன்னிக்கும் தன்மை வாய்ந்தவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட எவ்வளோ பயங்கரமான அழகிய குணங்கள் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட நன்மையை ஏவி தீமை தடுப்பவர்கள். மேலும் நாம் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், வணங்க வேண்டும் என்பதை எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். இன்று நாம் ஒரு துவா கேட்கிறோம் என்றால் அவர்களுடைய கிருபையினால், இன்று நாம் தொழுகிறோம் என்றால் அவர்களுடைய கிருபையால், இன்று நாம் ஒரு புனித நூலை நாம் எடுத்து பார்க்கிறோம் என்றால் அவர்களுடைய கிருபையால். இவ்வளவும் நாம் அவர்களால் நமக்கு அருளப்பெற்றவை. அப்படிப்பட்ட அவர்களை நாம் மனதில் வைத்திருப்பது மட்டுமல்ல, நாம் அவர்கள் கூறிய ஒவ்வொன்றையும் பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், தன் தனையனை விட, தன் தந்தையை விட மற்றும் எல்லோரும் விட நான் உங்களுக்கு ஓப்பானவன் ஆகாத வரை நீங்கள் ஈமான் கொண்டவர் ஆக மாட்டீர்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது நமக்கு மிகவும் பிடித்தம் நமக்கு பிள்ளை, நமக்கு மனைவி மக்கள், நமது அப்பா, நமது சொந்தத்தில் உள்ளவர் அனைவரும் நமக்கு பிடித்தவர்களாக இருப்பார். அவர்களை விட நமக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு மிகவும் உயர்ந்தவராக, பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லி ஈமான் கொள்வது மட்டும் முக்கியமல்ல, இதை நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும், மனதில் பதிய வைக்க வேண்டும். அவர்கள் தான் நமக்கு எல்லாம், அவருக்கு பின்னால் தான் எல்லாமே என்ற மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஈமான் முழுமையாக இருக்கும். அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகள் எவ்வளவோ இருக்கின்றன. இயன்ற மட்டும் நான் ஒவ்வொன்றையும் நான் சொல்லிக்கொண்டே வருவதில் நான் மிகவும் ஆனந்தம் அடைகிறேன். ஏனென்றால், பல்லிகு அன்னி வலவாய், என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை நீங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று கூறினார்கள். அந்த வகையிலே தான் நான் சிறு சிறு செய்திகளும் விடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சிறு செய்திகளை சிறு வீடியோவாகவும் பல பெரிய செய்திகளை ஒரு தொகுப்பாகவும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் மட்டுமல்ல, இதை கேட்டும் நீங்கள் பிறருக்கும் இதை என்ன செய்யுங்கள், பகிருங்கள், எத்தி வையுங்கள், கடைபிடித்து வாழுங்கள். நாம் இன்று மௌலூது ஓதுகிறோமோ இல்லையோ, வேறு மற்ற விஷயங்களை செய்கிறோமோ இல்லையோ, அது அனாச்சாரம் என்று கருதினாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளாக இறைவனாக கருதக்கூடாது, கபர் வணக்கக்கூடாது, வந்தால் எழுந்திருக்கக்கூடாது என்ற பல நிபந்தனைகளை தலைவர்கள் விரும்பும் அந்த விருப்பங்களை கூட அவர் தவிர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமானவர்கள். மேலும் நேர்மையாக வாய்மையோடு வாழ்ந்தவர்கள். அவர்கள் சொல்லியபடி நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அங்கே தான் நமக்கு என்ன செய்யும், கண்ணியம் இருக்கிறது. அவர்கள் சொல்லி காட்டியபடி வாழ்வதில் தான் அங்கே இருக்கிறது. நம் மௌலூது ஓதுவதில் வேறு விஷயங்கள் சொல்வதில் இல்லை. அவர்களை பற்றி மாற்று மதத்திற்கும் நாம் எத்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய செயல்கள், சுன்னத்தான வழிமுறைகள் அவ்வளவு சிறப்பானவை. மேலும் நாம் இந்தியாவிலே பிறந்து வாழ்ந்து வருகிறோம். நமக்கு 2 தலைவர்கள், என்னை பொறுத்தவரை, நமது சமூகத்தை பொறுத்தவரை நமக்கு 2 தலைவர்கள் மிகவும் முக்கியமான தலைவர்கள். ஒன்று
நம் சமூகத்தை பொறுத்தவர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கு அருட்கொடை என்ற போதிலும் நாம் மிகவும் உயர்ந்து போற்றி வரும் உயர்ந்த தலைவர். அவ்வளவு அழகான முத்துக்கள் சிதறுவது போல சிறப்பான பொன்மொழிகளை பொதிந்திருக்கிறார்கள். அந்த பொன்மொழிகளை கேட்க கேட்க நமக்கு செய்ய ஆர்வம் அதிகமாக தூண்டும். அவ்வளவு அழகான பொன்மொழிகள். வாழ்க்கையில் மார்க்கத்தில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று ம் நமது நமது மார்க்கமாக கொண்டு இதை நம்ம தினந்தோறும் வழிபட வேண்டியவை, கடைபிடிக்க வேண்டியவை என்பதை நமக்கு கற்றுத்தந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து நமது நாட்டின் விடுதலைக்காக மிகவும் பாடுபட்டவர் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள். இவர்கள் இருவரின் வாழ்க்கை புத்தகத்தை, வாழ்க்கை சரித்திரத்தை நிச்சயம் நாம் ஒவ்வொருவரும் படித்திருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து முடித்து விட்டேன். படித்து முடித்து கடைசியாக முடிக்கும் பொழுது அவர்கள் இறந்த விஷயம் கேள்விப்படும்போது அதை படிக்கும்போது என்னை அறியாமலே கண்ணீர் வந்து விட்டது. அதுபோல அண்ணல் காந்தி அவர்கள் அவருடைய அவருடைய வாழ்க்கை புத்தகத்தையும் நான் நான் ஆரம்பத்திலே வாங்கி படித்து விட்டேன். அவ்வளோ அழகான முறையில் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். அப்படி சுயநலமற்றவர், அப்படிப்பட்ட ஒரு தலைவர். இந்த 2 தலைவர்களையும் நாம் நிச்சயம் நாம் மட்டுமல்ல, நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த வாழ்க்கை புத்தகத்தை படித்திருக்க வேண்டும், வரலாறை படித்திருக்க வேண்டும். நமக்கு அவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆசை பிறக்கும். அப்படிப்பட்ட தலைவர்கள் உன்னதமான தலைவர்கள். எனவே இந்த 2 புத்தகங்களும் நீங்கள் மட்டும் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். குடும்பத்தினர் அனைவரையும் படிக்கச் சொல்லிக் கோருங்கள். மேலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் அவர்கள் வரலாறுகள், அவர்களுடைய மெக்கா மதீனா மற்றும் அவர்கள் அங்கே ஆற்றிய சொற்பொழிவுகள் எல்லாம் நமக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஒரு போதனை. அவைகளை நாம் சிறிதும் விடக்கூடாது. யார் வாயில் இருந்து நாம் கேள்விப்பட்டோம். ஆலிம்கள் நிறைய அறிந்தவர்கள், அதிகம் தெரிந்து வைத்திருப்பார்கள். நிச்சயம் அவர்களுடைய போதனைகளை, அவருடைய ஹதீஸ் கிடைக்கும்போது எங்கே கிடைத்தாலும் விட்டு விடாதீர்கள். நிச்சயமாக அவைகளை நாம் கேட்க வேண்டும், கேட்டு பயன்பட வேண்டும். மேலும் இந்த நேரத்தில் இந்த விஷயம் நான் உங்களுக்கு விளக்க காரணம், குழப்பமடைந்து விடாதீர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு சிறு விஷயங்கள், உதாரணத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், மனிதர் ஒவ்வொருவரும் சீப்பின் பற்களைப் போல சமமானவர்கள். இது சிறு விஷயம். இதை அழகான முறையில் நாம் என்ன செய்யலாம்? நடைமுறைப்படுத்தலாம். எல்லோரும் ஒரே கண்களோடு சரிசமமாக எல்லோரும் உயர்ந்தோர் மேன்மையானவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று யார் பாகுபாடே கிடையாது. எல்லோரையும் நாம் மனிதர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே கண்ணோடு பார்க்க வேண்டும். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஊகத்தின் அடிப்படையில் ஊர்ஜிதம் செய்யாமல் உண்மை என்று கூறாதீர்கள் என்ற எவ்வளவு அழகாக எளிமையாக கூறியிருக்கிறார்கள் பாருங்கள். ஊகத்தை வைத்துக்கொண்டு அப்படித்தான் இட்டு கட்டக்கூடாது. ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். ஊர்ஜிதம் செய்யாமல் நீங்கள் உண்மை என்றே கூறாதீர்கள் என்று கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட பலவிதமான பொன்மொழிகளை பொதிந்தவர்கள் அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். 2 விஷயங்களை நாம் பலமாக பற்றி பிடித்துக் கொண்டால் நம் வாழ்க்கையில் எந்தவித வழிகேடும் சீர்கேடும் ஏற்படாது என்பது சொல்லிட்டு சென்றார்கள். ஒன்று, அவர்கள் மூலம் இறக்கிய அல் குர்ஆன். அங்கே இல்லாத உண்மைகளே இல்லை. உயர்ந்த உண்மைகள், யாராலும் இதுவரை என்றும் யாராலும் மறுக்கவே முடியாத உண்மைகள் அடங்கியிருக்கின்ற பொக்கிஷம். அதை ஒவ்வொரு வீட்டிலும் நாம் வைத்திருந்தாலும் அல்லாஹ் இந்த குர்ஆனில் கூறுவான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா என்று எப்படி முடிக்கிறான் என்று பாருங்கள். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு நிவாரணம் பெற நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஏற்கனவே கூறியிருக்கிறேன், வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான். எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ அவருடைய சிறு சங்கடங்கள், பெரிய சங்கடம் என்பது எல்லா சங்கடையும் அல்லாஹ் நீக்கிவிட்டு அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு வாழ்வாங்க ஆதாரங்களை கொடுப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதை நாம் நிறைய ஓதும் போது நிச்சயமாக அதற்குரிய பலன் கிடைக்கும். நம்ம சங்கடங்கள் நம்மளிலிருந்து விடுபடும். அதுபோல் சொல்லிவிட்டு முடிக்கும்போது எப்படி முடிக்கிறான்? வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா என்கிறார். இது எல்லார் வீட்டிலும் இருக்கும். நல்லவர்கள் வீட்டிலும் இருக்கும் குர்ஆன், கெட்டவர்கள் வீட்டிலும் நிச்சயமாக இருக்கும். இதை ஓதாமல் வீட்டில் பேருக்கு வைத்திருப்பவர்களும் உண்டு, ஓதிக்கொண்டே இருப்பவர்களும் உண்டு. ஆனால் அவருடைய அமல் எப்படி இருக்கிறது?
பார்க்க வேண்டும். அவர் அமல் நன்றாக இருந்தால் அந்த குர்ஆன் அவருக்கு நன்மை புரியும். அவர் அமல்கள் மோசமாக இருந்தால் வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா கஸார். அவருக்கு இன்னும் நஷ்டத்தின் மேல் நஷ்டம் தான். இந்த குர்ஆன் இருந்தும் அவருக்கு நஷ்டத்தை தான் உண்டாகும். எனவே நீங்கள் குர்ஆனை வைத்திருப்பது பெருசல்ல. குர்ஆனை வைத்திருக்க ஏற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தகுதி வைத்திருக்க வேண்டும். அமல் தகுதி வைத்திருக்க வேண்டும். எனவே தான் நீங்கள் அமல்களை சரி செய்யுங்கள். அமல்களை சரி செய்வதற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அறிவுரை அறிவுரைகளை நாளும் நாம் கேட்டு பழக வேண்டும். அதன்படி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதில் தான் நாம் அவர்களுக்கு செய்யும் கண்ணியம். இந்த கண்ணியத்தை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? தூண்டுங்கள். அவர்கள் அவ்வாறு நடைபெற வேண்டும் என்று நீங்கள் முதலில் முன்மாதிரியாக நடந்து காட்டுங்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. இவ்வாறு செய்யும் பொழுது மாற்று மதத்தினரும் நமது செயலை பார்த்து நம்மை நோக்கி வர வேண்டுமே தவிர, நாம் போய் அவர்களிடம் அழைப்பு விடுக்கக்கூடாது. அவர்கள் மார்க்கம் பெரியது. அவர்கள் இது இன்று நமக்கு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார். நாம தான் உயர்ந்த மார்க்கம் என்று மாற்றட்டு கொண்டாலும் அதை நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டே மௌனமாக நடந்து கொண்டு செல்ல வேண்டும். அவர்களிடம் மற்றவர்கள் சென்று நாம் என்ன வழியே சென்று வாருங்கள் கூப்பிடக்கூடாது. அவர்கள் நம்முடைய செயலை பார்த்து வர வேண்டுமே தவிர நாம் அவர்களுக்கு அழைக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவர்கள் பின்பற்றும் மார்க்கத்தை நாம் கேலியாக பேசக்கூடாது. அவர்கள் பின்பற்றும் தெய்வங்களை நாம் கேலியாக பேசக்கூடாது. அப்படித்தான் நம்மை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளை பண்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே யூதர்கள் மரணம் வந்தால் கூட பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருந்து அதற்குரிய மரியாதை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட மாற்று மதத்தினருக்கும் மரியாதை செலுத்தும் மாண்புமிக்கவர் அவர்கள் தான். இவர்களைத்தான் நம் மாண்புமிக்கவர்கள் என்று கூற வேண்டும். யாரை? நமது தலைவரை அடுத்து காந்தி காந்தி அவர்களை நாம் என்ன செய்யணும்? மிகவும் மாண்புமிக்கவர். இன்னும் எவ்வளோ தலைவர்கள், அறிஞர் அண்ணா, இப்படி எவ்வளோ காமராஜர் என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவர்களிருந்து படிப்பினை பெற்றுக்கொண்டு இன்று அரசியல் செய்ய வேண்டும். அரசியல் செய்பவர்கள் தன்னைத்தானே அழகாக்கிக் கொள்வதற்காக, தன்னைத்தானே வளப்படுத்திக் கொள்வதற்காக வரக்கூடாது. மக்கள் இவர்கள் ஆட்சியில் அழகாக இருக்க வேண்டும். எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறார்களா என்று பாருங்கள். அப்படி இருந்தால்தான் அவர்கள் மிகவும் நல்ல தலைவர்கள். அப்படி நல்ல தலைவர்கள் என்ன லாபம் என்றால், மறுமையில் அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். அவருக்கு சுவனம் கிடைக்கும். இதுதான் அவர்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும். அதே சமயத்தில் தவறாக நடந்து கொண்டால், வாழ்நாள் நீட்டி கொடுத்தாலும் இன்னும் பாவங்களில் சுழண்டு கொண்டிருந்தால் அங்கே போனால் இன்னும் மோசமான, ஏனென்றால் அங்கே தான் நிலையான வாழ்க்கை, அங்கே மோசமான நிலையை அவர்கள் அடைவார்கள் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. அவர்களே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் யாரிடம் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். நமது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்த பொன்மொழிகளை மனதில் வைத்து கொண்டால் நிச்சயமாக அதனுடைய வாழ்க்கையில் நம் உள்ளத்தில் இருக்கும்போது நமது கைகளும் கால்களும் அதே போலவே நம்ம அமல் செய்யும். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? லாஷை ஈஜி மின் லாஷை என்ற அரபிக்கில் ஒரு 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 வார்த்தை சொல்வார்கள். அதாவது நத்திங் வில் கம் அவுட் ஆஃப் நத்திங் என்று இங்கிலீஷில் சொல்வது போல், தமிழிலே சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்பது போல், ஏதாவது ஒன்றை உள்ளே போட்டு வைத்தால்தான் அது வெளியே வரும், வெளிப்பாடாகவும் நமது அமல்களாகவும் வரும். கை கால்கள், அந்த அமல்கள் நிச்சயம் பிரதிபலிக்கும். எனவே அத்தகைய நல்ல செயல்களை, நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளும்போது நீங்கள் உங்களுக்கு உயர்வான நடைமுறை வரும், உயர்வான பழக்க வழக்கங்கள் வரும். எனவே இதை மனதில் வைத்துக் கொள்வதோடு நீங்கள் இளம் சிறார்களுக்கு எடுத்து வரைங்கள். அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை காது கொடுத்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.